ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோரும் எதிர்பார்த்து அமித் அவர்களுடைய ஃபேமிலி உள்ளே வந்தாங்க. ஸ்ரீரஞ்சனி அண்டு வேதா சூப்பராக உள்ளே வந்தாங்க. அதுக்கப்புறம் வழக்கம் போல் வந்துட்டு நம்ம அமித்துக்கு ஒரு டாஸ்க் கொடுக்கப்பட்டது. அதை வெற்றிகரமாக அவர் முடித்தார். உள்ளே வந்தாங்க, செம்ம ஹாப்பியானார். அதுலேயும் அவங்க நின்றுட்டு இருக்கும்போது வந்துட்டு வினோத் வந்து கட்டி பிடிச்சதும் விஜய் பார்வதி கட்டி பிடிச்சதும் சான்ஸே இல்லை. அந்த நட்பின் அடையாளமாக அவங்க விஷயங்கள் பண்ணுறது. இப்போ நேற்று வந்து இவங்க நம்ம கனி வரும்போது சாண்ட்ராவும் அவங்களும் பண்ண விஷயங்கள் அந்தந்த குரூப் மாதிரி ஒரு ஃபீலிங் வருதுல்ல. ஸோ அதுக்காக சொல்கிறேன், செமையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் உள்ளே வந்தாங்க. உள்ளே வந்து எல்லாரை பற்றியும் பேசிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு பெட்ரூம் அந்த பிக் பாஸ் ஹவுஸ் அந்த பெட்ரூம் கூட போகும்போது வினோத் வந்து ஸ்வீட் எடுத்து வந்து கொடுக்குறாரு வேதாக்கு, இந்த செல்லம் அப்படின்னு. அப்போ வந்துட்டு ஸ்வீட் கொடுத்தோடனே ஸ்ரீரஞ்சனி சொல்கிறாங்க, இப்படி கையை பிடிச்சிட்டாங்க. நம்ம வினோத் கையை பிடிச்சி தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. ஆக்சுவலாக அமித்துக்கு வந்து சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டே கிடையாது. இப்போ வரைக்குமே எனக்கு எக்கச்சக்கமான ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவர் வந்துட்டு அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து அவருக்கு வந்து ஃப்ரெண்டே அமையாது. ஆனால் நீங்கள் அமைஞ்சிருக்கீங்க, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னவொடனே இவர் கண் கலங்கி, இப்போதாம்மா நாங்கள் 2 பேரும் சண்டை போட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் கண்டுபிடிக்கிறாரு. போடுங்க, இனி அவர் உங்கள் ஃப்ரெண்டு, உங்களுக்கு இல்லாத உரிமையாக நீங்கள் நல்லா சண்டை போடுங்க. நீங்கள் கண்டிப்பாக சண்டை போடுங்க, தப்பே கிடையாது. நீங்கள் என்ன வேணாலும் பேசிக்கோங்க. நீங்கள் இப்போ ஃப்ரெண்ட்ஷிப்பு நான் வந்து இது பண்ணவே மாட்டேன் அப்படின்றாங்க. நீங்கள் வந்து ரொம்ப லாயலாக இருக்கீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சான்ஸே இல்லை. அந்த ஒரு வார்த்தை வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் ரொம்ப லாயலாக இருக்கீங்க, எனக்கு பிடிச்சிருக்கு. அமித்துக்கு வந்துட்டு அமித் வந்து யாரை நம்பணும் யார் நம்புறதுன்னு தெரியாது, எல்லாரையுமே நம்பிடுவார் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வெளியே வராங்க. வெளியே வரும்போது வந்து சபரி கலாய்க்கிறார். இவனுக்கு பேர் என்ன வச்சுக்க தெரியுமா? ஆதரவு அமித் அப்படின்னு. தெரியும் இவர் எப்பயுமே ஆதரவு தானே கொடுப்பாரு. ஆதரவு அமித் வாழ்க, ஆதரவு அமித் வாழ்க அப்படின்னு. ஸோ அந்த ஆதரவு எதுக்காக வந்துச்சுன்னு வேர்டு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ விஜய் பார்வதியை இன்டைரக்டாக வந்து அவங்க கலாய்க்கிற விஷயங்கள்லாம் போச்சு. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா எல்லாமே இப்போ ஒரு பாலிசி வச்சுருக்காங்க. பிரஜன்லேருந்து அது நல்லாவே பச்சையாக தெரியுது. என்ன அப்படின்னா, வெளியில் வந்துட்டு பார்வதிக்கு எக்கச்சக்கமான ஹேட்டர்ஸ் இருக்காங்க. அதுதான் உண்மை, மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது. ஸோ இந்த ஹேட்டர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, உள்ளே வந்துட்டு யாராவது ஒருத்தங்க விஜய் பார்வதிக்கு அகென்ஸ்டாக பேசினாங்கன்னா அதை கண்டென்ட்டாக எடுத்து விஜய் பார்வதி இப்படி கலாச்சிட்டாங்க, விஜய் பார்வதிக்கு மூக்கு உடைக்கப்பட்டது, விஜய் பார்வதி அசிங்கப்பட்டாங்க, வந்தவங்களாம் இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க, பண்ணலனாலுமே சும்மா திரிச்சு விடுற ஆளுங்க இப்படி பண்ணும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்க, உள்ளே போகிறவங்க நம்ம வாழ்கிற விஜய் படத்தை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை போட்டு விட்டாங்க. இப்போ பிரஜன் பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்கும்போது ஒரு மாதிரி சொல்லிட்டு உள்ளே போய் ஒரு விஷயத்த சொன்னவனே அதை வந்து நம்ம சாண்ட்ரா பிடிச்சிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, இப்போ எல்லாரோட மண்டையும் செலவு பண்ணுறாங்க, விஜய் படத்துக்கிட்டே தேவையில்லாமல் சண்டை போடுறாங்க. ஒரு காலையில் கூட ஒரு சண்டை நடந்திருக்கும். இப்போ அதே தான் வந்து இவங்களும் பண்ணுறாங்களோ அப்படின்னு ஒரு டவுட் தான். பட் இந்த கேம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் எல்லாரோட சுயரூபங்கள் தெரியும். அவங்க உண்மையிலேயே வந்து விஜய் பரமே கோபமாக இருந்தாங்களா, இல்லை இந்த மாதிரி சொன்னால் தான் வந்து நம்மளுக்கு வந்துட்டு கொஞ்சம் மவுஸ் ஏறும். ஏன்னா அமித்துக்கு வந்து ஓட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது, ரொம்ப டெட்டில் இருக்கார், சுபேக்ஷாக்கு மேலே இருக்கார், கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது 2 பேருக்குமே. அப்படின்னு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணால் அவருக்கு ஓட்டு இன்க்ரீஸ் ஆகும்னு நினச்சி பண்ணுறாங்களான்னு தெரியல. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பட் எது எப்படியோ நம்ம அமித் அண்ட் வினோத் அவங்களோட அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு லாயல்னு ஒரு பேர் கொடுத்தாங்களே, ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் இதையுமே ஒரு சில பேர் வந்துட்டு இதுவாக சொல்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. வினோத்துக்கு ஓட்டு அதிகமாக இருக்கிறனால தான் அவங்க வந்து அந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு சொல்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. பட் அவங்க சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது மேபி. ஏன்னா வெளியே வந்து வினோத்துக்கு நல்ல ஒரு சப்போர்ட் இருக்குது. அதனால் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம சொன்னோன்னா வினோத்தோட சப்போர்ட்டர்ஸ் வந்துட்டு அமித்துக்கு வந்து ஒரு சப்போர்ட் கொடுப்பாங்க, அதன் மூலமாக நம்ம ஹஸ்பண்ட் வந்து மேலே வருவார் அப்படின்னு கூட அவங்க நினச்சிக்கலாம். உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன தோணுது? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்கள்.